வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பில் மகிழ்ச்சி. நான் ராஜு. இது ராஜு ஹெச்டி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச ஒரு நண்பரோட ஒரு சூப்பரான டென்சிட்டிய பார்க்க போறோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3000 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ 3000 கிராஃப்ட்னா எந்த அளவுக்கு டென்சிட்டி வைப்பாங்க, அதேபோல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஹெட்ட வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றவங்களுக்கு 100% எல்லாருக்கும் காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கான சொல்யூஷனும் பார்க்கலாம் அந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கண்டிப்பா அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு கிராஃப்ட் வைக்கிறத பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லக்கூடியது ஒரு 4000 கிராஃப்ட் இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வச்சிருக்கிறதான காரணம், அதாவது 3000 கிராஃப்ட்ன்னு சொன்னதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பால்னஸ் இருந்தது. மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல கொஞ்சம் டென்சிட்டி மட்டும் தான் வைக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு அவருக்கு ஃபுல் டென்சிட்டி குடுத்து, நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது, நீங்க உங்க ஹெட்டுக்கு எவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படுன்றத கண்டிப்பா நீங்க முன்னாடியே செக் பண்ணிக்கங்க. ஒரு முறை இல்ல, பல முறை போய் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய இடத்துல போயிட்டு என்கொயரி பண்ணி நீங்க செக் பண்ணாலும் பிரச்சனை இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்படியே கூட செக் பண்ணிக்கங்க. அதனால எந்த ஒரு இஷ்யூவுமே இல்ல. ஆனா, முன்னாடியே அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. என்ன அமௌண்ட் வரும்? எந்த கிராஃப்ட் அப்ராக்ஸிமேட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு? ஸோ இது டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க வந்து கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் இப்போ பரவலா கொஞ்சம் பேர் வந்து அப்பப்போ கேட்டுறாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே விட்டுர்றாங்க அந்த ஒரு சில பிரச்சனைய. அதுல ஒரு பிரச்சனை காமனா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த முடியோட வேர் பகுதியில பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டா பார்த்தீங்கன்னா, அந்த வேர் பகுதியில இருக்கும். ஸோ அந்த டாட்டா வர்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த முடி முளைச்சு வெளிய வரும்போது நார்மலா ஒரு முடிய புடிச்சு இழுக்கும்போது, ஒரு ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, லென்த்தா அடியில வந்து கொஞ்சம் ஒரு பிம்பிள் மாரியான ஒரு இது வர மாரி லென்த்தா கொஞ்சம் வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்கின் ஆனது கொஞ்சம் எழுந்து வர்ற மாரி. அந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்பகுதியில கொஞ்சம் டாட்டா நம்ம வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ப்புகள் இருக்குல்ல, கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த பிரச்சனைய பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நண்பர்கள் வந்து அப்படியே விட்டுட்டு, ஆ 1 வருஷம், 2 வருஷம், இல்ல 6 மாசம், ஸோ அந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம் அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு பயத்தோடவே பார்த்தீங்கன்னா, அணுக ஆரம்பிச்சுடுறாங்க. ஐய்யய்யோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையே! இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலா அவ்ளோ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல அந்த பிரச்சனைக்கு. ஆக்சுவலா அந்த மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 8 மந்த் இல்ல. அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர். ஸோ 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஆ மேக்ஸிமம் எல்லா முடியும் பார்த்தீங்கன்னா, அந்த 1 இயர்க்குள்ள வந்துரும். ஸோ 1 இயர் அத எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம், நம்ம ஒரு சில முடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சரியா ரொம்ப லேட்டா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ லேட்டா வர்ற முடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மசாஜ் குடுக்க தான் சொல்லுவாங்க. இப்ப நானும் பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சொல்றது வந்து, அந்த இடத்துல ஒரு சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸா ஒரு மசாஜ் குடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவேன். ஸோ அது கன்டினியூவா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு அந்த பிம்பிள் மாரி வருது பார்த்தீங்களா? அந்த வேர் பகுதியில, அதெல்லாம் பார்த்தா திரும்பவும் அமுங்கிட்டு நார்மல் ஆயிடும். பட் நம்ம வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளவே அந்த மாரி வருதுன்ற ஒரு பயத்துல பார்த்தீங்கன்னா, அத அழுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆ ஒரு சில முடி வந்து லேட்டா வரும்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த லேட்டா வர முடி வந்து வெளிய வர விடாம, திரும்ப ஒரு அழுத்தம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப உள்ளவே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 6 மாசத்துலருந்து ஒரு மேக்ஸிமம் 1 வருஷம் வரையும் அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படின்ற மாரி சொல்றது. அதனால இப்போ நம்ம நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. இந்த மாரி எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச முடி எல்லாமும் வந்துருச்சுங்க. எனக்கு வந்துச்சுன்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது. பட் இந்த மாரி இருக்கு அப்படின்ற மாரி தான் கேட்டிருந்தாரு. அவருக்கு இந்த மசாஜ் பண்ற விஷயத்த வந்து அவருக்கு சொல்லியிருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்டின்னா, தயவு செஞ்சு அது வந்து நம்ம பெரிய இஷ்யூவா நீங்க நினைக்க வேணாம். உடனே எங்க கிளினிக்ல பார்த்தீங்கன்னா, அத அணுகி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்டின்றத நீங்க கேட்டுக்கங்க. இந்த மாரி ஒரு மசாஜ் பண்ணாவே போதும். நமக்கு அந்த பிரச்சனையானது சுலபமாவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மசாஜ் பண்றது நார்மலாவே பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சவங்கதான்றது இல்ல. பட் நார்மலான பீப்பிளே கூட பார்த்தீங்க அப்டின்னா, அந்த மாரி ஒரு மசாஜ் குடுக்கும்போது ரத்த ஓட்டம், ரத்த ஃப்ளோவோட அதிகமாவும், ஃப்ளோ அதிகமாவும் பார்த்தீங்கன்னா, முடி வந்து ரீசென்ட்டா கொட்ற மாரியான இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் போகும்போது அந்த முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதேபோல பார்த்தோன்னா, ஹெல்த்தியா முடியெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலுக்கு காத்திருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் நன்றி.